ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் நஜாத் நூர்தீன். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ தான் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறதுக்கு முதல் நாங்கள் ஒரு நபரை பற்றி பேசி ஆகணும். அவர்தான் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். கொஞ்சம் வித்தியாசமான நபர். எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கு. இவர் நாட்டுக்கு செஞ்சது தான் என்ன? ஒன்றுமே இல்லை. இவர் இலங்கை மக்களுடைய வரி பணத்தில் கல்வி கற்று அதனூடாக பல்கலைக்கழகங்கள் தெரிவாகி இலங்கையினுடைய பல்கலைக்கழகத்தில் இலவச கல்வியை கற்று வைத்தியராகி இலங்கை மக்களுக்கு அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படித்தான் நான் பார்க்குறேன். உண்மையிலேயே விமர்சனத்துக்குரிய நபர். நாடாளுமன்றத்துக்கு வந்தார், ஏதாவது நல்லது செய்வாதுன்னு பார்த்தா அங்கேயும் 1000 பிரச்சனை அவருக்கு. அங்கேயும் பிரச்சனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அப்படித்தான் பார்த்தா இவர் கதைக்கிற கதை எல்லாமே பயங்கரமான ஒரு பயங்கரவாத சம்பந்தப்பட்ட கதைகளாகவும் அதிகமாக பேசப்படும். இந்தியாவுக்கு போகிற அங்கே ஒரு கருத்து, இலங்கையில் ஒரு கருத்து, அவரை ஊரில் ஒரு கருத்து, நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்து, வித்தியாசமான கருத்துக்கு பேர் போன ஒரு நபர். இவரால் சமூகங்களுக்கு இடையிலே அதிகமான பிரச்சனைகள் தான் உருவாகியிருக்கு. இந்த மாதிரியான நபர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வெக்கமான கேவலமான விடயம். உண்மையிலேயே எந்த ஒரு இடத்துலையும் இவரை பற்றி நல்லா பேசின ஒரு வரலாறு இல்லை. எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனைக்குரிய விஷயம். எங்களோட சமூகத்துக்கு மத்தியில் மிகவும் பாரிய ஒரு அச்சத்துக்குரிய பயங்கரமான ஒரு விஷக்கிருமியாகத்தான் நான் இவரை அடையாளம் காண்றேன். இவர் உண்மையிலே இவரை போக்க மாற்றிக்கொள்ளணும், இவருடைய செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ளணும். இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுடைய நாட்டு மக்கள் வழங்கி இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்கு சென்றதுக்கு பிறகும் இவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்று பார்த்தா எதுவுமே இல்லை. தொடர்ந்து பிரச்சனை. இன்றைக்கு பாருங்க, கிளிநொச்சியில் நடந்த ஒரு டிசிசி மீட்டிங்கில் ஒரு ஒரு கேவலமான முறையில் நடந்து கொள்றார். என்ன, ஒரு கல்வி கற்ற ஒரு 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 மனிதர், சமூகத்தில் எப்படியெல்லாம் அடையாளம் காணப்பட வேண்டிய ஒரு நபர் மிகவும் கேவலமான முறையில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறார். ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. எல்லாரும் இலங்கையில் கல்வியை கற்றுக்கொள்ளணும், வைத்தியராகணும், பொறியியலாளர் ஆகணும், அதாகணும் இதாகணும் என்று முயற்சி செய்கிறதுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக வரணும், நல்ல ஒரு பேரும் புகழோட வாழணும், சமுதாயத்தில் நல்லா இருக்கணும் என்ற ஒரு ஆசையில் தான் எல்லாம் கிடைச்சும் எல்லாத்தையும் வித்தியாசமான முறையில் கையாண்டு கொண்டிருக்கிற நபர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். உண்மையிலேயே இவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாத விடத்து இவர் ஒரு ஒரு அகல பாதாளத்துக்கு இவர் எதிர்காலத்தில் தள்ளப்படலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், இவர் யாரையுமே நல்ல மனிதர்களை இவரை சுற்றி சம்பாதிக்கலை. இவரை சுற்றி பிரச்சனையே சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார். சொல்லி வேலை இல்லை. கௌரவ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே, உங்களுடைய செயற்பாடுகளை ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிதானா? நீங்கள் ஏன் இப்படியான விமர்சனத்துக்குள்ளான நபராகவே தினம்தோறும் உங்களை உருவாக்கி கொள்றீங்க? நீங்கள் மனசில் ஒன்று நினச்சி கொள்ளுங்க. என்ன தெரியுமா, நீங்கள் இப்படிப்பட்ட செயற்பாடுகளின் ஊடாக நீங்கள் அறுவடை செய்ய போகிறது எதுவுமே இல்லை. இந்த நாடாளுமன்ற பதவி முடிஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் பாரிய ஒரு சவால் மிக்க ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் எதிர்கொள்ள விரும்பி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய போலீஸ் கேஸ் இருக்கு. உங்களுக்கு திரும்பியும் உங்களை மக்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்வாங்களான்றது எனக்கு தான் நம்பிக்கை இல்லை. நீங்கள் நாடாளுமன்றத்திலையும் தொடர்ந்து பிரச்சனையை தான் உருவாக்குறீங்க. இலங்கை மக்களுக்கு மத்தியிலையும் இனங்களுக்கு இடையிலையும் பிரச்சனையை உருவாக்குறீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு கல்விமான், ஒரு வைத்தியர். நீங்கள் அதையும் கூட ஒழுங்காக பயன்படுத்தலை. இலங்கை மக்கள் அவங்களோட வரிப்பணத்தில் உங்களுக்கு இலவச கல்வியை உங்களுக்கு தந்தாங்க. நீங்கள் அந்த கல்வியை பயன்படுத்தி இலங்கை மக்களுக்கு நீங்கள் தந்த எந்த நல்ல விஷயத்தையும் சொல்ல முடியாமல் இருக்கி ஒன்றுமில்லை சொல்கிறதுக்கு. நாடாளுமன்றத்துக்கு வந்தீங்க, ஏதாவது உங்களால் முடிஞ்ச நல்ல பங்குகளை நாடாளுமன்றத்தில் சேர்ந்து என்னோட மக்களுக்கு ஆற்றுவீங்கன்னு நினச்சா அப்படியும் இல்லை. இங்கே தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கிறீங்க, இந்தியாவுக்கு போயிட்டு கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்க, நாடாளுமன்றத்தில் வேரணத்தை பற்றி பேசுகிறீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய செயற்பாடுகளை நித்தாட்டி கொள்ளுங்க. நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியல் நோக்கி பயணிங்க. அவ்வாறு நீங்கள் பயணிப்பதனூடாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசியல்வாதியாக வருவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்குது. இல்லாமல்
நீங்கள் இப்படியோ பண்ணி கொண்டிருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு கேவலமான ஒரு ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை நீங்கள் எதிர்காலத்தில் வாழ எதிர்நோக்கலாம் என்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி.